தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா சிங்கத்தகுறிச்சி கிராமம் காசிலிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து காசிலிங்கபுரத்தில் சர்வே எண் 976 77 ஆகிய இரு சர்வே எண்களில் எங்களுக்கு பம்பு செட்டு நிலம் இருக்குது. எங்கள் பக்கத்து நிலத்துக்காரர் அவர் இடத்த அளவீடு செய்கிறதுக்கு ஸ்ரீவைகுண்டம் நில அலுவலருக்கு வந்து பணம் கட்டியிருக்காரு, படி கட்டியிருக்காரு. அவங்க அது விஷயமா வந்து அளவீடு செய்யறதுக்கு ஸ்ரீவைகுண்டம் சர்வேயர் வந்து எங்கள் இடத்து பக்கத்து எல்லாம் சர்வே எண் வந்து 938 இதை அளவீடு செய்ய வந்தவர் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தகவலுமே தெரிவிக்கலை. இது வந்து என்ன ஒரு சர்வே செக்ஷனில் என்ன ஜீவோ அப்படின்னா, ஒரு நிலத்தை எந்த ஒரு லேண்டை அளக்க வராங்களோ அதில் சுற்றி இருக்கிற 4 நிலப்பரப்பில் இருக்கிற நில உரிமைதாரருக்கும் அவங்க 10 நாளைக்கு முன்னாலே நமக்கு தகவல் சுற்றறிக்கை அனுப்பணும். இந்த தகவல் சுற்றறிக்கை அனுப்பதுக்கு இவங்க யாருமே எங்களுக்கு தகவல் சுற்றறிக்கை அனுப்பலை. இல்லை கிராம நிர்வாக அதிகாரி மூலியமாக எங்களுக்கு தகவல் கொடுக்கல. கிராம நிர்வாக அலுவலர் மூலமும் எந்த தகவலும் கொடுக்காம கடந்த 16/5/2026 அன்று நாங்கள் யாரும் மழை பெஞ்சதுனால நாங்கள் யாரும் தோட்டத்துக்கு செல்லாமல் இருந்ததுனால நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து இந்த ஸ்ரீவைகுண்டம் நில சர்வேயர் வந்து எதிர்த்தரப்புக்கிட்ட கையூட்டு வாங்கிக்கிட்டு எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் எங்கள் சொந்த பட்டா இடத்துல எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் நடபாதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நடபாதையின் நடுவே குறுக்கே ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு தான் பாதையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்கள் பட்டா இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நடபாதையில் வந்து நடுக்க ஒரு ஆள் கூட நடந்து போகாத வண்ணம் நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து இந்த சர்வேயர் வந்து அத்துமீறின செயலில் ஈடுபட்டிருக்காரு. இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த சட்டத்திட்டத்தாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதனால எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்கு பெரும் மன உளைச்சல். அந்த கல்லும் பார்த்தீங்கன்னா அந்த நடபாதையில் ஊனியிருக்கக்கூடிய கல் அளவு கல்லே கிடையாது. அந்த இடத்துல ஊனியிருக்க கல் அளவு கல் அப்படின்னு சொன்னால் அரசு எடுக்க நான் ஒரு நில அளவையர் மேலே நான் ஒரு இந்த புகாரானது பொய் புகாராக நிரூபணம் செய்யப்பட்ட அரசு என் மேலே உடனே குற்ற நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டுக்கிட்டேன். சரிதானே? அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல சர்வேக்கல்ல இல்லாத இடத்துல எதிர்த்தரப்பட்ட கையூட்டு வாங்கிக்கிட்டு வந்து இந்த சர்வேர் வந்து ஆதிக்கத்தை பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எந்த தகவலும் இல்லாமல் வந்து இந்த அளவு நடத்தியிருக்காரு. மேற்கொண்டும் அளவீடு செஞ்சதில் முறைகேடு நடந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு மறுநாள் போய் தோட்டத்தை போய் பார்க்க வரும்போது தான் எங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அக்கானே கருப்பு கண்டா அவர் பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா திருவண்ணாமலை நிலால வேறு அது மட்டும் தெரியும். அடுத்து வந்து இதனால என்னன்னா எங்க இருதரப்புக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கு எங்களுக்கும் இன்னைக்கு பெரிய கொலபாவத்தில் போய் முடிகிற அளவில் இன்னைக்கு யாருக்குனவே இடத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறப்போ நம்ம இல்லாத போது அளந்து 2 குடும்பத்துக்கும் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு நடவடிக்கை வேணும். மாவட்ட ஆட்சியர் வந்து இது துரிதமாக நடவடிக்கை எடுத்து என்னோட இடத்த தெளிவான முறையில் மாவட்ட கூடுதல் சர்வேயர் வச்சு எனக்கு அளந்து தரணும். அவரோட அளவீடுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாவட்ட கூடுதல் சர்வேயர் வச்சு மாவட்ட கூடுதல் அளவீரை வச்சு அளந்து தரதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கும்.